What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். இங்கே ஆவலுடன் எதிர்பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. பட் 25 கேக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஆக்சுவலி லைவ் பண்ணலான்னு இருந்தது. லைவ் வந்து 30K போகிறப்ப லைவ் பண்ணிப்போம். பட் ஆனால் லைவில் வந்து நாங்கள் இந்த மாதிரி Q&A மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் லைவே வருது. பட் ஆனால் அங்கே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே வந்து ஜஸ்ட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் அது சொல்லிவிட்டு கேள்வியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இல்லாமல் என்ன ஆகிடுது, டேரெக்டாக இந்த வீடியோ அந்த வீடியோ சஜஷனாகவே போயிடுது. ஆமாம், அது அந்த அவங்க மேலேயும் தப்பு இல்லை. அவங்க வீடியோல போடுற சஜஷன் நம்ம பண்ணியிருந்தோம்னா அவங்க அங்கே போட்டிருக்க மாட்டாங்க. இங்கப்பா ஒரு எப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு கமெண்ட் வருதுன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு 10 பேர் 10 வீடியோ சொல்கிறப்ப அதில் ஏதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ தான் அடுத்த நாள் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் பரிதாபங்கள் வீடியோ விட்டாலும் அதில் புதுசாக ரீல்ஸ் அவங்களும் புதுசாக வீடியோஸ் போடும் போது கொலாப்ஸ் ஆயிடுது ஒரு. அதனால தான் வேறு ஒன்றும் விஷயங்கள் கிடையாது. ஸோ டேரெக்டாக இது Q&A, அது வந்து எனக்கு Q&A பண்ணணும்னு முன்னாலேருந்தே ஆசை. பட் ஆனால் அது கரெக்டான ஸ்டேஜ் இது தான். எடுங்க ஃபஸ்ட்டு கேள்வியிலேருந்து. ஓகே, இது தானே இதுலேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன், அதுலேயும் கேட்டிருந்தாங்க, அதையும் பார்ப்போம். ஓகே, இது வந்து எப்படி 43யும் இதிலே வந்துடுதா? ஓகே, ஃபஸ்ட்டு கீழேருந்து அப்படியே போவோங்கண்ணா. ஓ, ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியா? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியேவா? இருங்க, ஃபஸ்ட்டு கேள்வி யாரு? ஆக்சுவலாக இது எங்களோட ஃபர்ஸ்ட் Q&A. எங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது தெரியல. ஓகே, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது என்ன ஜே ஜவ இது வந்து நீங்கள் அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்போஸ் பேர் கீர் எதுவும் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜவாஹீரா? ஓகே, ஜவாஹீர்னு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கமெண்ட்டே சரியான கொஸ்டின். ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டே வந்திருக்கு. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அது யார் என்கிட்ட கேட்குறாங்க, உன்கிட்ட கேட்குறாங்களா? சரி, அவர் காமனாக தான் கேட்குறேன். காமனாக தான் கேட்குறீங்க. அது மெயின் ரீசன் என்ன, இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தவங்களா இருக்கலாம். மேபி ஜேகே வீடியோட கேம் பிளே வீடியோ பார்த்தது. அது என்ன ரீசன்னா, எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து வேணும்ன்ட்டு எக்ஸ்ட்ராவாகவும் சிரிக்கலை. நார்மலாகவே வந்து நான் எப்படி நீங்கள் ஆக்சுவலாக எங்களோட பரிதாபங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கே ஓரா சிரிச்சிருப்போம். இன்னொன்று நாங்கள் வந்து லைவில் சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து பர்சனலாக அது கனெக்ட் ஆகுது அந்த காமெடி. நாங்கள் 2 பேர் பண்ணுற மாதிரி இருக்குது, எங்கள் ஃபேமிலிக்குள்ளே அது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குதுன்னும் போது தான் அது கனெக்ட் ஆகி நம்ம சிரிப்போம். எங்கடா நம்ம வீட்டில் நடக்கிறதுலாம் டிவியில் வருதுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜேகே வீடியோஸ் வந்து என்னென்னா, எனக்கு வந்து பர்சனலாக என்னென்னா, ஏன்னா நான் விளையாடும் போது அப்படி தான் டென்ஷனாக திட்டிகிட்டே விளையாடுவேன், டென்ஷனாகி ஃபோனை தூக்கி போடுவேன், அது மாதிரிலாம் நான் பண்ணுவேன். அதனால எனக்கு அப்போ நான் விளையாடும் போது எனக்கு தெரியாதுல்ல நான் எப்படி விளையாடுறேன், எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து விளையாடும் போது அவர் திட்டுறது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்பா நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இப்படி தான் நம்மளும் இப்போ பண்ணுவோமா, இப்போ இப்படி தான் காமெடியாக இருக்குமான்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தாட். அதனாலே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி நான் சிரிப்பேன். ஐயோ நம்மளும் இப்படி தான் பண்ணியிருக்கோமா. இது மெயினாக அவங்க வந்து ஜேகே வீடியோ பார்த்துட்டு மேபி கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. நிறைய அதுக்கு தான் இப்போ கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து ஜேகே வீடியோஸ் நான் முன்னாடிலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் அவரோட கவுண்டர்ஸு அந்த சர்க்காசமாக அவர் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அதனால என்னமோ ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நார்மலாக மற்றவங்கலாம் ஒரு காமெடிக்கு சிரிக்கிறாங்கன்றதை தாண்டி சில பேர் சில காமெடிக்கு சிரிக்காமல் கூட இருப்பாங்க, அதுக்கு கூட நான் சிரிச்சிருவேன். என்னால் அந்த லாஃப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நார்மலாகவே யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே அது வந்து இந்த மாதிரி அவர் கவுண்டர் போடுறப்ப எப்படி ஒரு மனுஷனால் சிரிக்காமல் இருக்க முடியும்? அண்ட் பரிதாபங்கள் வீடியோஸ் வந்து லைக் அவங்கள நேரில் கனெக்ட் ஆகுறது, அது எல்லாருமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் மனசுக்குள்ளே சிரிப்பாங்க, சில பேர் லைட்டாக சிரிப்பாங்க. நான் அது எக்ஸ்ட்ரீமாக சிரிக்கிறது. ப்ளஸ் நான் அவங்க பார்த்துருக்கேன், நேரில் வந்து காலேஜில் பார்த்ததுனால அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க கவுண்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு லாஸ்ட் தானே தவிர வேறு ஒன்றும். பரிதாபங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்ப்பாங்க. எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கள் வீட்டில் வந்து அந்த காமெடி பார்த்து கட் பண்ணி அனுப்புவாங்க. பாரு இது நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்குது பாரு, நீ எதுவும் ஸ்கிரிப்ட் கொடுத்தியான்ற மாதிரிலாம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுன்றதால
ஸ்கிரிப்ட் நீ எதுவும் கொடுத்தியான்ற மாதிரிலாம் கேட்டு மெசேஜ் வரும் எங்களுக்கு. இன்னும் அந்த இது ஒரு இதில் வந்து டிஷர்ட் வந்து ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு அவன் போட்டுக்காங்க பத்தாம இருக்கும், அவங்க அண்ணனுக்கு வாங்கிட்டு அப்புறம் அவர் வாங்கிப்பாரு. அதனால அந்த இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அண்ணனுக்கு வாங்குறது வந்து அவர் டைட் பத்தலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட மாறும். இதெல்லாம் இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். அது வந்து சில பேர் மேபி அண்ணன் தம்பி யாருக்கும் இல்லாதப்ப அவங்களுக்கு அந்த கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி கனெக்ட் நடக்கிறதுனால தான் மெயினாக ஆகுறது. அடுத்த கேள்வி போயிடுவோமா? நெக்ஸ்ட்டு இதானா செகண்டா? நானும் எடுத்து வச்சிருக்கேன்ல. இது நான் செகண்ட் கேள்வியே ரொம்ப முரட்டு கேள்வியாக இருக்கு. தாவேக்கா அரசியல் மாநாட்டை வைத்து வீடியோக்கள் போடுறீங்களே, நடிகர் அரசியலுக்கு வரலாமா? பொருளாதாரம், விவசாயம், நீர் மேலாண்மை, சமூக நலம் என்று எதுவும் தெரியாத தற்கொலை நடிகர்கள் அரசியலுக்கு வருவது பற்றி உங்கள் கருத்து என்ன? இது வந்து எப்படி சொல்கிறது, இது அரசியல் பற்றி போடணும் பண்ணணும் இன்டென்ஷனலாக அதை வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிறதுக்காக பண்ணல. இது லைக் இப்போ மற்ற பொலிட்டிக்கல்ஸ் பீப்புள் பேசுகிறதும் ஒரு ஆக்டர் வந்து இந்த இடத்துல நின்று பேசுகிறதும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவர் ஆக்டராக இருந்து மாறினால தான் நாங்கள் வந்து மெயினாக அது எப்படி சொல்கிறது ரியாக்ஷன் வீடியோவாக பண்ணுறதே மெயின். ஏன்னா நாங்கள் மட்டுமே பண்ணல, எல்லா ரியாக்ஷன் சேனல்ஸுமே அதை பண்ணி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் விஜயோட மூவி இதோ இல்லை அவரோட அந்த இப்போ அவரோட ஆக்டிங் ஸ்கில் பண்ணுற வீடியோஸ்லாம் நாங்கள் அதிகமாக போட்டிருக்க மாட்டோம். அதிகமாக எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்திருக்காது. யாராவது சஜஷன் பண்ணி அது மாதிரி தான் 1-2 வீடியோ வந்திருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருக்கோம், நாங்கள் நிறையாவே போட்டிருக்கோம். இன்னும் மெயின் என்னென்னா எங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நார்மலாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நார்மல் பீப்புள்ஸ்க்கு இருக்க ஒரு மென்டாலிட்டி தானே, இருக்க கட்சியே இருக்காங்க, யாராவது ஒருத்தங்க புதுசாக வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி. அது நம்மளுக்கு பிடிச்சவங்க வரும்போது அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதேமாரி அவர் கேட்டதில் இந்த பொருளாதாரம், விவசாயம், நீர் மேலாண்மை, சமூக நலன் எதுவும் தெரியாத தற்கொலை நடிகர்கள் அரசியலுக்கு வருவதும் பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அது நீங்கள் நடிகர்ன்ற ஒரு கேட்டகரியில் வைக்காமல் ஒரு ஏதோ ஒரு தொழில், டாக்டராக இருக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் இல்லை, இதுக்கு ஆக்சுவலாக நான் ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க அரசியலுக்கு வராங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே போய் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டடி பண்ணிவிட்டு டிகிரி வாங்கிட்டு யாரும் இந்த பொசிஷனுக்கு வர கிடையாது. ஓகேவா? அவங்க எல்லாருமே இத்தனை நாள் சர்வே பண்ணி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நேம் வாங்கி வச்சுருக்காங்கன்னும் போது ஏன் இவருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அப்போ டெக்னாலஜி இல்லாதப்பே எல்லோரும் ஒரு ஸ்டேபிள் பண்ணி வராங்கன்னும் போது இப்போ இங்கே இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இவ்வளோ இது இருக்குன்னு போது அவரும் படிச்சிருப்பார், என்னென்ன பண்ணணும் எது இதுன்னு அவருக்கும் தெரியாமலாம் இவ்வளோ பெரிய ரிஸ்கோ இல்லை யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் வந்து அவர் வந்து நீங்கள் நடிகராக பார்க்காம அவர் வந்துட்டார், அதுலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ நான் இதுதான் போது இங்கே இதுலேருந்து பாருங்கள் அரசியல்வாதியாக அவர் என்ன பண்ணுறாரு, அது சொல்கிற செய்கிறாரா இல்லையன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நடிகராகவே பார்த்துட்டு இருக்கிறதால இது வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு அரசியல்வாதியே ஆயிட்டாருன்றதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அவர் அதை ஃபுல்லாக கழட்டி வச்சுட்டு தான் இங்கே இந்த ஒரு இதுக்கு வந்திருக்காருன்னு நம்ம இதை பார்த்து இதில் இருக்க தப்பை பற்றி நம்ம பேசுறது இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் அந்த நடிகர்ன்ற அந்த ஒரு டேகை வச்சு அவரை பேசுறது எனக்கு பர்சனலாக இது ஆகலை. இதில் அவர் பேர் என்னென்னா நம்மாழ்வார் தாசன் கிழந்தை, பேர் நேமே சொல்லலை ஃபஸ்ட்டு. அதில் அவர் கேட்டுக்கிறது பொருளாதாரம், விவசாயம், நீர் மேலாண்மை, சமூக நலன் இது தெரியாத தற்கூரி நடிகர்கள் அரசியலுக்கு வருவது பற்றின்னு பர்டிகுலராக சொல்லி கேட்டதுனால நான் சொல்கிறேன். அது இதெல்லாம் சொல்லிவிட்டு தற்கூரி நடிகர்கள்னு சொல்கிறப்ப அவர் ஒரு நார்மல் பர்சன், நம்மளை மாதிரி ஒரு பர்சன் தான். அவருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. லைக் அவர் சப்போஸ் ஒரு டாக்டராக இருந்து வந்திருந்தால் இந்த அளவுக்கு கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது எப்படி இந்த ப்ரொஃபஷனல்லேருந்து வரவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு வரவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னு இல்லை, நம்ம நார்மல் பீப்புள்ஸ் தான், நம்மளுக்கே ஓரளவுக்கு அரசியல்னா என்ன பொருளாதாரம்னா என்னன்றது தெரியுதுன்னும் போது அவங்க அதில் ஃபுல்லாக வராங்கன்னும் போது அவங்க அதை ஃபுல்லாக படித்து டிகிரி வாங்கணும்னு இல்லை, நாலேஜோடு தானே வருவாங்கன்றதான் எங்களோட ஒரு இது. இன்னொன்று அவங்க வந்து எல்லா ஆக்டர்ஸும் அப்படி இருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
அதிகமாக இப்போ பேசுகிறாங்க, அந்த டைலாக் எழுதி கொடுக்காங்க, அதை பேசுகிறாங்கன்னா அவங்களும் பர்சனலி ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. ஈவன் நம்ம வந்து பொலிட்டிக்கலாக எதுவும் போய் பண்ணுறதில்ல, பட் நம்மளுக்கே ஏதோ ஒரு புரிதல் இருக்குல்ல ஒரு சின்ன விஷயம் சார். ஸோ அந்த வேர்ட் சொல்லி அவங்கள வந்து காயின் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இந்த ப்ரொஃபஷன்லேருந்து வந்தால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் காயின் பண்ண தேவையில்லை. மற்றபடி இது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் அதனால் அது தப்பு கிடையாது. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. இல்லை, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது. நாங்கள் இப்படி பார்க்கறதால தான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொஞ்சம் நாங்கள் போடுறோம். புதுசாக ஒருத்தவங்க வரவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்ற ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் கேமிங் தமிழ் பிஜிடி அவர் கேட்டிருக்காரு. அக்கா அண்ணா ஃபஸ்ட்டு என்ன இத்தனை கேள்வி இருக்குது, நீங்கள் ஏன் மீம்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறீங்க இல்லை பண்ணுறது இல்லையா? நீங்கள் கேம்ஸ் லைவ் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க? ஒவ்வொரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். இல்லை, இது என்னன்னு கீழே படிச்சிடுறேன். உங்கள் வீடியோ நாங்கள் டிவியில் போட்டு தான் பார்க்குறது. பிகாஸ் உங்கள் வீடியோவை நாங்கள் ஃபேமிலியாக பார்ப்போம். ஜாலியாக இருக்குது. உங்கள் வீடியோ பார்த்தா அப்புறம் டிப்ரெஷன் எல்லாம் கம்மியாகுதா? எங்க இன்னொன்று சொல்லிடுறேன், இது டிப்ரெஷன் கம்மியாகுது நீங்கள் எந்த மீனிங்கில் சொல்கிறீங்கன்னு தெரியல. மேபி கண்டென்ட்னால டிப்ரெஷன் கம்மியாகுதுன்னா அது யார் ஒரிஜினல் கண்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கிரெடிட்ஸு. மேபி நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உண்மையிலே அதான் சொல்லணுன்னா, எங்களுக்கு பர்சனலி எனக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு என்னென்னா இது வந்து இதோட அவுட் என்ன, இதனால் யார் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு யோசிச்சது. பட் ஒன்ஸ் பண்ண 1-2 வீடியோ பண்ண பிறகு அதில் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி வந்துச்சு. வேறு ஐடியிலேருந்து ஒரே கமெண்ட் வந்துச்சு. அது என்னன்னா, நாங்கள் இந்த மாதிரி தனியாக வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து காலேஜ் அது மாதிரி படிக்கிறோம், அது மாதிரி அந்த டைமில் வந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கனால ஸ்டாப் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்டாப் பண்ண போகணும். அது மாதிரி கமெண்ட்ஸ் வரவங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நீங்கள் போடுங்க, சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோன்னு. சரி, ஓடுதோ இல்லையோ நம்ம இது கேட்குறாங்க. ஏன்னா நானும் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன், இவரும் ஹாஸ்டலில் இருந்திருக்காரு, அதனால தெரியும். ஓகே, அது மாதிரி கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்காக போடுவோம்னு சொல்லி தான் நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு நிறையா கண்டென்ட் இப்போ நான் வந்து போடுறதே நிறையா இது வந்து யாரோட போடுறோமோ அவங்களதோட நேமும் டேக் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி போய்டும், உங்களோட வீடியோ வந்து இவங்க டேக் பண்ணி போடுறாங்கன்னு. ஆனால் அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டால் இந்த ரீசனால தான் நான் நினைக்கிறேன். மேபி பர்சனலி அவங்களும் இந்த மாதிரி பீப்புள் தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் தங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு வந்து நைட்டு படுத்துட்டு வீட்டில் பேசிட்டு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்க போகிறப்ப அங்கே இருக்க யாருமே அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இல்லாதப்போ அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இது ஏற்படுத்துதுன்றது மேபி புரிதல். எங்களுக்கு வந்து அது மாதிரி கமெண்ட்ஸால தான் நாங்கள் இது வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்க ஒரு ரீசன். அண்ட் அவர் கேட்ட கேள்வியில் வந்து நீங்கள் ஏன் மீம்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறது இல்லைன்னா, மீம்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம தலைவர் எம்டி ஹேண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதையே நாங்கள் வந்து பார்க்கறதுனால அதுவே ஒரு ரியாக்ஷனாக போயிடுது. இவங்க பர்சனலாக ஒவ்வொரு மீம்ஸையும் எடுத்து அவர் எப்படி பண்ணுறாரோ அது மாதிரி பார்க்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஃப்யூச்சரில் வேணால் அது மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது மாதிரி பண்ணணும்னு தான் ஆசை ஆக்சுவலி. உண்மையிலேயே இன்னுமே என்னென்னா சேலஞ்ச் மாதிரி நான் ஒரு 5 மீம்ஸு அவங்க அது மாதிரி இன்னும் 2-3 சேலஞ்சஸ் வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் டைம் செட் ஆகல. செட் ஆனிச்சுன்னா அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் கேம்ஸ் லைவ் வந்து கேம்லாம் விளாண்டு லைவ்லாம் நம்மளால் போட முடியாது. அதுவும் ஜேகே மாதிரி பண்ணுறதுலாம் அல்டிமேட். அது வந்து இன்னொன்று கேட்டேன், அதுமாரி நிறைய பேர் இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, ஏன் இந்த கமெண்ட் ஃபஸ்ட்டுக்கு சொல்லிடலாம். இல்லை அதுதான் கேம் லைவ் நாங்கள் விளாண்டு பழக்கம் இல்லை, அதுக்காக சொல்ல வந்தேன். அண்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க? நான் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், இவங்க வந்து சிவில் இன்ஜினியர். கேட்க ஒரே மாதிரியே இருக்கேன், ஆனால் 2 வேறு. அண்ட் அது என்ன சொல்ல வந்தேன், இந்த கேமே ஜேகே விளாண்ட கேமே நிறைய பேர் விளாண்டுருக்காங்க, ஏன் வந்து நீங்கள் பர்டிகுலர் இதை மட்டும் போடுறீங்க ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அது வந்து இட்ஸ் நாட் அபவுட் தட் கேம். அந்த கேம் அந்த லெவல் கேம் மேட்டர் கிடையாது. அது அவர் பண்ணுற அந்த விஷயங்களுக்கு அந்த கவுண்டர் காமெடி தான் மேட்ரு. அதனால தான் நாங்கள் பார்த்தோம். அண்ட் மதி IC9WB இவங்களும் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க நம்மளுக்கு. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? அதே தான் முன்னாடி சொன்னது தான். நான் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், இவங்க சிவில் இன்ஜினியர். அண்ட் தென் ஓகே அபிஷேக் M T9K இது நான் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
இல்லை T9K என்ன உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படியே ஸ்பேஸ் மட்டும் 1 அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு வேற வந்து கீழே யாரோ ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தாங்களே, பழைய காமெடி ரொம்ப பழசு ப்ரோ அப்படின்னு யார் போட்டிருக்கா, தினேஷ்குமார்னு. மறுபடியும் இவர் நீ ஒன்று புதுசாக சொல்லு ப்ரோன்னு மறுபடியும் அவர்கிட்ட கேட்குறாரு, ஒன்று புதுசா. நல்லா இருக்கான அந்த மாதிரி இது எப்படி சொல்லுது, கம்யூனிகேட் பண்ணுறது காமெடியா நல்லா இல்லை, பழைய காமெடி. நெக்ஸ்ட் அச்சுச்சோ இவரா, அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. பாலாஜி ராமு 7678. அது என்ன, இவரும் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுறது ப்ளஸ் இவர் சஜஷன் கொடுக்கறதுமே எங்களுக்கும் பிடிச்ச வீடியோவா அது அமைஞ்சிருக்கு. சண்டை போடுவார், பண்ண முடியுமா முடியாதான்னு. ஆனால் இப்போ வந்து சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டாரு, என்னன்னு தெரியல. ஓகே, ஆனால் கொஞ்சம் ஏடாகுடமான கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்சம் இயர்ஸ் இருக்கும், பட் நிறைய விஷயம் வீடியோவில் பேசும்போது தான் புதுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கள பற்றி உங்களை பற்றி அரேஞ்ச் மேரேஜ் அதனால் இப்படியா, அண்டு இவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கலான்னு எப்போ ஆசைப்பட்டு இருக்கீங்களா? அதாவது ஒருத்தன் சரி ஒரு Q&Aனா அதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்போம், ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்போம், அந்த இதெல்லாம் இல்லை. உட்காந்து மெனக்கிட்டு யோசிச்சிருக்காரு பாருங்க. ஒரு நாள் நம்ம போட்டு ஒரு நாள் கழிச்சு அப்புறமா கேட்டிருக்காரு. இந்த கேள்வி யோசிச்சிருக்காரு, என்ன கேட்கலாம், எப்படி கேட்டா நீ 2 பேர்ல இவன் எப்படி அவர்கிட்ட மாட்டி விடுறது, அவங்கள எப்படி இவங்கிட்ட மாட்டி விடுறதுன்னு யோசிக்கிறாரு. ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன் என்னன்னா, அது தெரிஞ்சுக்கிறதுனா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளோவாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதையுமே ஷேர் பண்ண வேணாம் ரொம்ப அதிகமாக. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறதான். இப்போ எப்படி நம்ம காலேஜ் போகிறோம், ஒரு பிளேஸில் வந்து உட்காரோம், போய் உட்காந்தோடனே உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லு அப்படிலாம் கேட்டுக்க மாட்டோம்ல. சீரியஸாக அதுதான் நான் சொன்னது. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டு ஜாலியாக சுற்றுவோம் போவோம் வருவோம். அப்போ ஒவ்வொரு விஷயம் நடக்கிறத வச்சு நம்ம அந்த ஃப்ரெண்டோட ஹேபிட்ஸ்லாம் தெரிஞ்சுப்போம். சில இதெல்லாம் நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்போம்ல, சரி உங்களுக்கு இது பிடிக்கும், இப்படி பண்ணால் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க என்னைக்கே டவுனாக இருந்தாங்கன்னா என்ன நம்ம கேட்கும் போது தான் அவங்களோட இது சொல்லுவாங்க, இது நடந்துச்சு, இதுதான் எங்களுக்கு இப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு எங்களுது. நாங்கள் வந்து முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாம் அது மாதிரி கிடையாது, ஸ்லோவில் போயிட்டுருக்கோமோ ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் அது வந்து இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு நல்லா இருக்குது, இது மாதிரியும் ஒரு இது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ட் இவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எப்பயாவது தோணியிருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. உண்மையாக சொல்லணுமா பொய் சொல்லணுமா? பொய்யே சொல்லுங்க. தோணுதில்லை. அப்போ தோணி இருக்குன்றது உண்மையா? எனக்கு தோணி, உங்களுக்கு தோணி இருக்கா? நான் சொன்னன்றதால நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு வந்து ஏன் தோணலைன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. நீங்கள் சொல்லணும் உங்கள் மனசில் இருக்க. அவங்க என்ன கேட்குறாங்க, இவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கான்னு தோணியிருக்கான்னு தானே கேட்டாங்க. ஸோ அந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்துச்சுல, ஸோ அதில் லவ் பண்ணதுனால எனக்கு அந்த ஏக்கம் இல்லாமல் போயிட்டு. எப்படி மாற்றின மத்தியா தோணலை, பேசிக்கா அதுதான் மேட்ரு. அதுக்கு தோணலை, எனக்கு தோணி இருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேற போங்க, வீடியோ கட் பண்ணவன பேசிக்கிறேன். அடுத்து பிரீத்தி மகாலிங்கம், அபவுட் யுவர் லவ் ஸ்டோரி. ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்கிறது, லவ் ஸ்டோரின்னு எனக்கு லவ் ஸ்டோரியாக நம்ம போட வேணாம் வீடியோ. ஆனால் நிறைய பேர் போடுறாங்க லவ் ஸ்டோரிங்க. அப்புறம் என்ன ஸ்டோரி போடுவீங்க? அவங்க என்னென்ன எபிசோடாக போடுறாங்க மற்ற சேனல். நான் பார்த்த சேனல்ஸ்லாம் சொல்கிறேன், எபிசோட் 1 எபிசோட் 2 அவங்க லவ் ஸ்டோரி அது மாதிரி போட வேணாம். ஒரே எபிசோட்ல ஃபுல்லா முடிச்சு வேணாம், ஒரு படமா கொடுக்கலாம் அப்படின்னு. படமா சொல்ற அளவுக்கு ஒண்ணுங்க இல்ல. அதுல சொல்ற அளவுக்கு இல்லை. நார்மலி எப்படி சொல்றது, இது வந்து கண்டிப்பாக டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் லென்த்தாக நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன், அது நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போதைக்கு சொன்னேன்னா இதுவே பெரிய லென்த்தாக போயிடும். சரி, அப்போ மேட்லியாஸில் வந்து 100 வந்தோடனே சொல்கிறீங்களா? 100 தான் தாண்டிடுச்சு. ஸோ 100 தாண்டிடுச்சு. 1000K வந்தோடனே சொல்கிறேன். 1000 வந்தோடனே சொல்லுங்கள். சாரி 1000K இல்லை, 1K வந்தோடனே சொல்லுங்கள். ஓகே,
வெரி நைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டான அதுனா ஆஸ்தானவா சப்ஸ்கிரைபர் ஆர் சஞ்சய். இவர் தான் வந்து அது பூஸ்னிக்காக வீடியோவும் போட்டு பண்ணி கொடுத்தாரு. அண்ட் எல்லா இதுலேயும் வந்து ரொம்ப எங்களுக்கு பர்சனல், எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலிக்குமே வந்து அந்த வீடியோ பர்சனல் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி எடுத்துக்கிறீங்க? காமன் ஆன்சர் சொல்லாமல் தனித்தனியாக சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்லுவா. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அது நான் இந்த விஷயம் இல்லை, இதுக்கு முன்னாடியே வெளியிலையுமே அப்படி தான் இருப்பேன். நார்மலாக நெகட்டிவாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து தள்ளி விட்ருவோம் நாங்கள். இல்லை, நான் வந்து சுத்தமாக அதை வந்து பர்சனல் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கவே மாட்டேன். இன்னொன்று அதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னு வைங்க, அதை நான் எடுத்துக்கிறேன்னுலாம் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன். பட் ஆனால் நான் எடுத்துப்பேன். பட் ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா இவர் வந்து சுற்றி வளைச்சி பேசுகிறேன். நாங்கள் 2 பேருமே பர்சனல் லைஃப்லையுமே எப்படின்னா, எங்களுக்கு யாராவது நெகட்டிவாக ஃபீல் ஆகிறாங்கனாலே நாங்கள் வெளியே வந்துடுவோம் அவங்கள்ட்ட இருந்து. அது மாதிரி பர்சன். அதனால் எங்களுக்கு இது மாதிரி கமெண்ட் வரும்போது என்னென்னா, அவங்க எப்படி எந்த வே ஆஃபில் வந்து சொல்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது. நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே சில பேர் வந்து ஆஷா வேர்ட்ஸ் போட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை நீங்கள் இது மாற்றிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி நெகட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க சேனல் நல்லா இல்லை, இப்படி மாற்றினா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த வே ஆஃப் டாக்கிங் கமெண்ட் போடுறாங்கன்றதை வச்சு நாங்கள் அதுக்கு அந்த கமெண்ட்டை தான் நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பேட் கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பார்க்க மட்டும் படிச்சோன்னே டெலிட் பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். இல்லை, அது கரெக்டு தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலே எல்லாரும் டெலிட் பண்ணுற சில பீப்புளும் இருக்காங்க. பட் ஆனால் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நான் வந்து ஒருத்தன் நெகட்டிவாக ஒருத்தன் கமெண்ட் பண்ணாலே அதை வந்து டெலிட் நான் பண்ண மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓப்பனாக. அவங்க வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் டெலிட் பண்ணுவேன். ஈவன் இப்போ இதுக்கு கூட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான். அது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு ட்ரெய்லர் ஒன்று போட்டிருந்தோம். அது என்ன பண்ணுறோம், நாங்கள் ட்ரெய்லர் ரேண்டமாக பார்க்கும்போது ட்ரெய்லர் வருதுன்னு ரியாக்ட் பண்ணிட்டோம். அதில் யார் நடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு பார்க்காம. பட் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, எஸ்பெஷலி இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரெய்லர் போடுறப்ப அது யார் நடிச்சிருக்கா, அது என்ன டேரக்டர், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வீடியோ போடுங்க போட்டிருந்தாரு. அது நெகட்டிவ் கமெண்ட் தான். ஆக்சுவலி நெகட்டிவாக தான் சொல்கிறாரு, நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு. ஓகே, நான் வந்து நோட் இது கூட உங்களுக்கு பண்ண தெரியலன்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஓகே, நான் அவர் சொன்ன கான்செப்ட் வந்து கரெக்ட் தான். ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ண முடியாதுன்றதால ஓகே, அது வந்து அக்செப்டபிள். இதே சில பேர் இருக்காங்க, உங்களை என்னது அஜித் சார் வீடியோலாம் நாங்கள் போடும்போது இல்லை அஜித் சார் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் திட்டு வாங்குவோம். விஜய் சாரோட வீடியோ போட்டாலும் அதுக்கும் திட்டு வாங்குவோம். அவங்க ஃபேன்ஸால திட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சில வேர்ட்ஸ்லாம் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க. வீடியோ படம் டீசர் நல்லா இருக்குன்னு என்ன வயிறு எறியன்னு நாங்கள் எனக்கு ஹாப்பியாக தாங்க இருக்குது. அந்த டீசரை பார்த்தோன்னே ஒரு நல்ல படம் கிடைக்க போது, அதுவும் ஃபன் ஃபீல்டாக போய் பார்க்க போகிறோன்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அதில் வயிறு எறியறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை. சீரியஸாக எனக்கு இப்போ உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வயிறு எரியலை. எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு அந்த ட்ரெயிலில் பார்க்கும்போது. ஏன்னா எவ்வளோ மொக்க படம் வரப்போ இதுமாரி ஏதாவது ஒரு படம் வந்துடாதான்னு தான் இருக்குது. சீரியஸ்லி அது மாதிரி கமெண்ட்டும் வரும். அதை வந்து நாங்கள் படித்தோன்னே ஏதாவது ஒரு பேட் கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அது வர்றது நாங்கள் ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸ் நான் பார்க்க மாட்டேன். இவர் வந்து பார்த்துட்டு எனக்கு அனுப்புனா மட்டும்தான் எனக்கு தெரியும். அது சம்டைம் பேட் கமெண்ட்ஸ் வந்தால் மற்றவங்க யாராவது பார்ப்பாங்க, அவங்க அவங்களும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்றதால மட்டும்தான் நாங்கள் டெலீட் பண்ணணும். மற்றபடி கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் பேட் கமெண்ட்ஸ் வந்து இருக்கும் தான் எங்களுதில். அது நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் எதில் வரும்னா ஷார்ட்ஸில் வரும். அது விஜய் சாரோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் அதில் பேட் கமெண்ட்ஸ் இருக்கும் நிறையா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுப்புலக்ஷ்மி V7E90. நீங்கள் லவ் மேரேஜா? இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா அரேஞ்ச் ஆன பிறகு லவ்வாங்கியான ஒரு மேரேஜ். ஓகேவா? தென் இல்லை அரேஞ்ச் கூட இல்லை, அரேஞ்ச் தான். என்ன அரேஞ்ச் கூட இல்லை? என்னது அரேஞ்ச் பண்ண போய் லவ் ஆகி சொன்னது? அதுதான் அது ஒரு மாதிரி லவ் ஸ்டோரிங்க. நெக்ஸ்ட்டு சரங்ஸ் 781. பெங்களூரில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நார்மலாக பெங்களூரில் இருக்கிறனாலே முடிஞ்சு போச்சு. அதுவே என்ன சின்ன ஊர் தான். அதில் எப்படி எஸ்பெஷலாக சொல்லணும்னா லைக் பெங்களூர் ஈஸ்ட் கேஆர்புரம் ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் அங்கே தான் ஆக்சுவலி நிறையா தமிழ் ஆளுங்களும் அதிகமாக இருப்பாங்க. தென் எகெயின் இவரே தானே தினேஷ்குமார் ஏற்கனவே மெசேஜ் பண்ணவரா தெரியல. அந்த அக்கா அண்ணா 2 பேரும் ஆன்சர் பண்ணணும். காடு வந்து உங்களுக்கு ஒரு விஷ் கேட்டால் என்ன கேட்பீங்க? 3 கண்டிஷன்.
சாகாவரம் கேட்கக்கூடாது, வேணாம். பொருள் கேட்கக்கூடாது, மணி கோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கேட்கக்கூடாது, ஓகே. அண்டு என்ன நினச்சாலும் அது நடக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது, காடோட பவரை வேணும்னு கேட்கக்கூடாது. ஓகே. இந்த 3 கண்டிஷன் காடு சொல்லிட்டு உங்ககிட்ட 1 விஷ் கேட்டால் என்ன 1 விஷ். இந்த 3 கொஸ்டின் சொல்லி ஒரு விஷ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன கேட்பீங்க? நான் பூசணி வேணும்னு கேட்பேன். யோசிச்சு வச்சுட்டு நீ முன்னாடியே இந்த கமெண்ட் பண்ணி வச்சுட்டியா? அது இந்த இதுன்னு இல்லை, எனக்கு அது மாதிரி ஒரு சான்ஸ் வந்தா நான் திரும்பியும் கிராப் பண்ணிட மாட்டேனான்ற ஒரு இதுதான் எனக்கு. ஏன்னா நான் வந்து பர்சனலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லியுமே பேசிகிட்டு இருப்பேன். அதனால எனக்கு அது எப்பயுமே ஞாபகம் இருக்கும். நான் சொல்கிறது என்னோடது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம், பட் ஆனால் அது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கு. வந்து ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் கீ செயின் கேட்பாரு, ஸ்பைடர்மேன் கீ செயின் வாங்கி கொடு, ஸ்பைடர்மேன் அந்த டப்பா ஸ்பைடர்மேன் பவர் மட்டும் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், இந்த ஊரை காப்பாற்றிடுவேன். அண்டு ஆர் யூ லவ் மேரேஜ், வேர் ஆர் யூ ஃப்ரம் காய்ஸ்? அதான் சொன்னேனே, லவ் மேரேஜ்னால் அரேஞ்ச் ஆகி லவ் ஆகி அரேஞ்ச் ஆகி இப்படி மிக்சியில் போட்டு திருப்பி அப்புறமா சட்னி அரைச்சாங்க. அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் தஞ்சாவூர். நீங்கள்? சேலம். ரொம்ப தூரமாக இருக்குல்ல. இப்போ இருக்கிறது பெங்களூர். ஐயோ, அந்த கேள்வி கேட்டது வந்து கௌதம் இளமுருகனா அப்படி ஒரு பேரா? நைஸ். அண்ட் தென் இளங்கோ கார்த்தி, நீங்கள் லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜா? இதுவும் அதே கேள்வி தானே. நிறைய பேர் அதான் கேட்டிருக்கீங்க. பேசாம அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோமா? நிறைய பேர் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 5-6 சொன்னது தான் ஆன்சர் இருக்கும். அண்ட் அப்துல் ரஹீம், யூடியூப் ரியாக்ஷன் போடுங்கன்னா ஜேகேவோட எல்லா வீடியோஸும் போடுங்க ப்ரோ, தமிழ் கேமிங் ஃபன்னி வீடியோஸ். ஓகே, கண்டிப்பாக பண்ணுறோம். இங்கேயும் வந்து சஜஷன். அண்ட் தென் ப்ரோ, பேரே ப்ரோ தானா? ப்ரோ 906. ப்ரோ நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க? நீங்கள் வந்து ஆசைப்பட்டு கேட்குறீங்க. இவர் ஏதோ பைக்கர் போல இருக்குது, பைக்கெலாம் வச்சு ஓட்டுவார்னு. அது பின்னாடி போகிறது நம்ம பைக் இல்லை. நான் வச்சுருக்கிறது அப்பாச்சி ஆக்டிவா. அவரது அப்பாச்சி, எனது ஆக்டிவா. அது உங்கள் பைக்கா ஆக்டிவா? அப்படி சொல்லி தானே வாங்கி கொடுத்தீங்க. ஓகே, எனக்கு அப்பாச்சி பிடிக்காது, பட் ஆனால் அப்பாச்சி எனக்கு பிடிச்ச பைக் வேணால் நான் சொல்கிறேன். சின்ன வயசில் எனக்கு பிடிச்ச பைக்கு ஹங்க், ஹீரோ ஹோண்டா ஹங்க். அப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். அது என்னமோ பிடிக்கும் சின்ன வயசில். தென் எகெயின் தினேஷ் குமாரே வந்திருக்காரு. அண்ணா நீங்கள் 90s கிட்னு நினைக்கிறேன். ஸோ சார் 90s கிட்டாக உங்கள் மேரேஜ் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது? ஓகேவா இல்லை கஷ்டமாக இருக்கா? என்னடா பண்ணணும்னு பிகாஸ் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. பண்ணலாமா இல்லை லைஃப்பை ஃபுல்லாக சிங்கிளாக ஹாப்பியாக இருக்கலாமான்னு அட்வைஸ் மாதிரி இல்லாமல் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அண்ணா போதும். அக்கா சாரி, எனக்கு வேறு வழி தெரில. ஓப்பீனியன் யாருப்பா நீ? அது கேட்டுட்டு அது வேற அடுத்தவங்களோட இதுவும் புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுறாரு. வெரி நைஸ். இல்லை, ஆக்சுவலாக நானே இதுக்கு ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு. எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? ஓப்பனாக உங்களுக்கு என்ன இருக்கோ சொல்லுங்கள். ஓகே, என்ன சொல்கிறதுன்னா சிம்பிளாக சொல்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போடா கல்யாணம் ஆகும்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? கல்யாணம் ஆன பிறகு ஏன்டா கல்யாணம் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக எல்லாருக்கும் வரக்கூடிய நார்மல் இது. அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க கல்யாணம் ஆகாமவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. கல்யாணம் ஆனவங்களும் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி தோணும். ஆக்சுவல் ஒப்பீனியன் வந்து என்னன்னா, என்னோட இதுலேருந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கேட்கல, ஆனால் நான் சொல்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தோணும், ஏன்டா நம்ம கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாமான்னு தோணும். ஆனால் அதுக்கு நடுவுலையும் ஒரு சில லவ்ஸ் இருக்குது. அது வந்து உங்கள் பட் அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, குழந்தையா பிறந்து வாழ்ந்து இருக்கணும் வைங்களா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெப்பு மாதிரி தான் அது. இப்போ நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுன்றது தான் டார்கெட், ஆக்சுவல் டார்கெட்டு. அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி போய் தான் ஆகணும். அது வந்து எப்படி சொல்கிறது,
லைஃப்பில் எல்லாத்தையுமே ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே அனுபவிச்சு தான் ஆகணும். ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்காமல் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா அது வந்து கெட்டதோ நல்லதோ அது வந்து ஒர்த்தில்லாத லைஃப் மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ எல்லாருமே கோயிலை சுற்றி தான் வந்தாகணும், அப்படியே கிளம்பிட வேணான்றது என்னோட ஒரு விஷயம். பேச விட்டு போயிட்டு வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா லேகிய விக்கிறனா